வணக்கம். இன்றைக்கு நம்ம டாக் வித் முத்தலிஃபில் பல்வேறு அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேச இருக்கோம். குறிப்பாக சொல்லப்போனால் அதிமுகவுடன் கூட்டணியா அல்லது என்டிஏ கூட்டணியிலிருந்து விலகலா, திமுகவுடன் கூட்டணியா என பல குழப்பங்களோட அந்நியார் பிரேமலதா அவர்கள். ஜான் பாண்டியன் அவர்கள் தெளிவான முயற்சி. நாங்கள் திமுகவோட கூட்டணியை பற்றி பேசவே இல்லை, அதிமுகவுடன் கூட்டணி. திமுக கூட்டணியில் மீண்டுமே சலசலப்பு போயிட்டே இருக்குது. காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்டுகளோட சலசலப்பு. அதுக்கப்புறம் விஜய் அவர்களை பற்றிய நேற்று ஜனநாயகனுக்காக ஆதரவாக ராகுல் காந்தி அவர்கள் ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு. அதை தொடர்ந்து மீண்டும் விஜய் அவர்களுக்கும் ராகுல் காந்திக்கும் உள்ள இணக்கமான உறவு அப்படிங்கிற மாதிரி ஒரு பரபரப்பு செய்திகளும் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நீங்கள் நம்ம பேச இருக்கோம். குறிப்பாக அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் வேல்யூ கமெண்ட்ஸை நாங்கள் எடுத்துக்கிறோம். அதில் சில திருத்தங்கள் இருந்தால் கூட நாங்களும் அதை பற்றி பேச தயாராக இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய நேரில் அனைவருக்குமே இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் மற்றும் அந்த விடுமுறையை நல்லபடியாக கொண்டாடுங்க, சந்தோஷமாக இருங்க. அண்ணே வணக்கண்ணே. வணக்கம் அண்ணே. நம்ம பொங்கல் புத்தாண்டு வாழ்த்துக்கள். கண்டிப்பாக. தை புத்தாண்டா இல்லை தமிழ் புத்தாண்டு? திராவிடத்திற்கு தை புத்தாண்டு, மற்றவர்களுக்கு சித்திரை. சித்திரை. அதனால் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். பொங்கல் வாழ்த்துக்கள். ஆனால் முதல்வரோட ட்வீட்டில் இந்த தடவை பரவாயில்லண்ணே, அதை பற்றி பேசவே இல்லையே. பொங்கல் நல்வாழ்த்துக்கள் 3 வருஷமாக விட்டாங்க. திராவிடன்னு பேசுவாங்க. ஆமாம். ஆனால் கலைஞர் கொண்டு வந்த அந்த தை புத்தாண்டுன்றதை விட்டுட்டு போயிட்டே இருக்கிற மாதிரி வீட்டில் கொண்டுருவாங்க. அந்த நிலவில் சித்திரை திருநாள் நீ என்ன உட்காந்து தனியாக இது பண்ணுற, உங்கள் நைனா சொன்னார்னா அதை உன்னோட வச்சுக்கோன்ற மாதிரி தான் போகும். கண்டிப்பான. இப்போ இந்த பொங்கல் திருநாள் நம்ம பார்த்துட்டு இருக்கோண்ணே. இந்த ஜென்ரேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த திருநாள், அதாவது முன்னாடி 2 கேள்வி வாசகர்கள் கேட்டிருந்தாங்க, திருத்தங்கள் சொல்லியிருந்தாங்க. ப்ளஸ் இன்னும் 2-3 விஷயங்கள். அதில் ஒன்று சங்கர்லிங்கனாருக்கு சிலை இருப்பதாக எனக்கு தெரியவில்லை, யாராவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கன்னாங்க. நான் அஷ்டாவதானியும் கிடையாது, ரொம்ப இதுவும் கிடையாது. அதனால் ஒரு நண்பர் தகவல் போட்டிருக்காரு, ஏன் இதை இவர் மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு தான் தெரியாதுன்னு சொன்னேன். நான் தேடி இருந்தால் கிடச்சிருக்கோம். கண்டிப்பாக தேடலன்றதான் உண்மை, தெரியாதுன்றத விட நம்ம சடனாக விஷயத்தை பேசுறதுனால அது தெரியல. அந்த சங்கர்லிங்கனாருக்கு நான் ஞாபகம் வச்சுருக்கேன்ல, அது அவங்க மறந்துட்டாங்களே, அதை தானே நம்ம சொல்கிறோம். இன்னொன்று விஷயம் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு மன்மோகன் சிங் காலத்துலேயும் நடந்தது. நீங்கள் தப்பாக சொல்கிறீங்கன்னு. நான் தப்பாக சொல்லலை. சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு உடைய கரெக்டான ஒரு இதை பண்ணது பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு பிறகு. உரிதான் ஃபஸ்ட்டு அதில் பெரிய சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு. ஏன்னா அடிச்சோண்டா அப்படின்னு வெளியே சொன்னாங்க. ஆமாம். இவங்க அடித்த ஒவ்வொரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்லேயும் அவர்கள் அதை மறைக்கிறாங்க, தடை இல்லாமல் மறுநாள் மறைக்கிறாங்க. சில இதுக்கு பத்திரிகையாளர்களை விடலை. ஆனால் அடித்த உடனே எடுக்கிற ஃபோட்டோ, அதுக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ, சேட்டலைட் ஃபோட்டோ, இந்த மாதிரி பல இதை நம்ம வெளியிட்டு உலக நாடுகள்கிட்ட இதை பாருங்கள், தீவிரவாத முகாம் வச்சுருக்காங்க, இவ்வளோ பேர். ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கில் 350 பேர் உள்ளே இருக்கிறான், ஜெய்ஷே முகமது ஆட்கள். அது RAW அவங்களுடைய இன்னொன்று NTRO எல்லாம் சேர்ந்து எடுத்து கொடுத்துட்டாங்க. இப்போ அடிக்கணும், உள்ளே போய் அடிக்கணும். அதான் அந்த இதுக்கு பிறகு நம்ம அபிநந்தன் மாட்டினார் அந்த தாக்குதல், புல்வாமா அட்டாக்கு. ஆமாம், புல்வாமா அட்டாக். அதில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரியல. உடனே உடைய ரிசர்ச் இது NTRO அவர்கள் எடுக்கிறதுல இதில் 300-350 செல்ஃபோன் சிக்னல் ஆனில் இருக்குதாங்க அந்த ஏரியாவில். அப்போ ஒரு 300-350 பேர் இருக்காங்க. அப்புறம் இலக்கு எப்படி அடிக்கிறதுனா, மிராஜ் இங்கேருந்து கிளம்புது, ஆனால் மேகமூட்டம் இருக்கிறதுனால சரியாக இதாகலை. இவங்க கரெக்டாக அதுக்கான இதெல்லாம் கொடுத்துட்றாங்க, அந்த GPS ட்ராக் எல்லாம் கரெக்டாக குறி வச்சு அடித்து தரமாட்டாமல் ஆகிட்டு வந்துடுறாங்க. இதுக்கு நடுவில் இவர்கள் எடுத்தது எடுத்த ஃபுட்டேஜ் மற்ற விஷயங்கள்லாம் வச்சுக்கிறாங்க. பாகிஸ்தான் மறுநாள் யாரையும் பத்திரிகையாளர் அனுமதிக்கல, ஒன்றும் நடக்கலைன்னு. நாங்கள் இதெல்லாம் பண்ணிட்டோண்டா பாடுறான்னு இந்தியன் கவர்மெண்ட் காமிச்சிது. இதில் என்ன பிரச்சனை, ஏன் மறைச்ச, தீவிரவாதிகள் முகாமை உன் நாட்டுக்குள்ளேயே வச்சுருக்கேன்னு. இப்போ அப்புறம் அபிநந்தனை பிடிச்சாங்க. அபிநந்தனை உலக அளவில் கொண்டு போய் அபிநந்தனை மறுபடியும் ரிட்டர்ன் கொண்டு வரதெல்லாம் நடந்தது. நமக்கு நஷ்டம் ஒரே ஒரு விமானம் தான். ஆமாம். அவங்களுக்கு 350 தீவிரவாதிகளை அழித்தோம் ஸ்பாட்டில். அதை அழித்ததை சொல்ல வச்சோம். இதுதான் இவர் பீரியட்லேயும் கிட்டத்தட்ட 5-6 இது நடந்திருக்குது. யார், மன்மோகன் சிங் பீரியட்லேயும். அதில் என்ன பிரச்சனைனா, அவர்கள் அதை சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்காக பண்ணலை அப்படின்றது தான் நான் சொல்ல வர்றது. அதாவது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் போன்ற இராணுவ நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிற மாதிரி அரசியல் ரீதியாக விளம்பரப்படுத்தப்படாமல் இதை விளம்பரப்படுத்தப்படணும். நம்ம யாருன்னு காமிக்கணும். சும்மா ஒவ்வொரு காலமும் இந்தியா போயிட்டு ரொம்ப நல்லவனும் தான் வல்லவனும் கூட அப்படின்றது தான் இப்போ இவங்க காமிச்சாங்க. அவங்க வெறும் நல்லவன் அப்படின்றத காமிச்சாங்க.
இதை வந்து இராணுவ ரகசியங்களாக உத்திகளாக மட்டுமே வச்சுருந்தாங்க. 2004 டு 2014 வந்து 6 சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு பண்ணியிருக்காங்க. பண்ணியிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் வந்து அவர்கள் என்ன பண்ணாங்க, எப்படி பண்ணாங்கன்றது தான் மேட்ரு. இதை வந்து அவங்க ஏன் பொதுவெளியில் சொல்ல, இந்த மாதிரி என்னென்னா அவங்க பண்ணது வந்து பூஞ்சியில் பண்ணியிருக்காங்க. மொத்தம் ஒரு 6 இது பண்ணியிருக்காங்க. சம்மர்ஸ்டாம் அப்படின்னு, ஆப்ரேஷன் சம்மர்ஸ்டாம் அப்படின்னு. இதை வந்து அவன் வந்து ஸ்ட்ராட்டஜிக் ரெஸ்ட்ரைன்ட்டு, ராஜதந்திர கட்டுப்பாடு அப்படின்ற மாதிரி உடைய இதில் தான் அவங்க பண்ணாங்க. இதை வந்து ஒரு லோக்கலில் நடந்த இராணுவ மோதல் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அப்போ பாகிஸ்தானோட உறவு இருக்குது, அது கெடுத்துக்க வேணாம் அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை, இந்த வர்த்தகம் எல்லாம் இருக்கிறதுனால அது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுனால அது பண்ணாங்க அப்படின்றாங்க. இதில் வந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்புன்னு பார்த்தா 2008 ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க, பெருசாக இது பண்ணல. ஆனால் உரி மட்டும்தான் இந்திய அரசு பகிரங்கமாக அறிவித்து நாங்கள் போய் அடித்தோம் அப்படின்னாங்க. இதுதான் வந்து சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து 2008 இந்த மாதிரி இவர்கள் நடத்துகிற அந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்லாம் மன்மோகன் சிங்லாம் ஒரே ஒரு இடம் குறி வச்சு கொஞ்சம் பேர். ஆனால் இவங்க வந்து ஒரே நேரத்தில் 8 இடங்களில் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அப்போ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. இல்லைண்ணா, அதுக்கு மிக முக்கியமாக இன்னொரு காரணமும் வந்து நம்முடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் அவர்களும் ஒரு முக்கிய காரணம் தானே. ஏன்னா அவர் போன காலகட்டங்களில், மன்மோகன் சிங் அவர் காலகட்டங்களில் இருந்த விட இன்னைக்கு அவரோட விஷயம் வந்து இன்னைக்கு மேலோங்குது இல்லையா. ஈவன் தோ வந்து சைனா கூட நம்ம வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபோர்ஸாகவும் இருக்க முடியுது, ஃப்ரெண்ட்ஷிப்பாகவும் இருக்க முடியுதுன்னா அது காரணம் நம்ம ஃபாரினோட இது எப்படியோ அதேமாரி அவரோட முக்கியத்துவமும் இதில் அதிகமான முறையில் பார்க்கப்படும். அது அஜித் தோவல் அண்டு ஜெய்சங்கரோட அந்த இது இருக்குது. இதில் அவங்க காலத்தில் நடத்துனதில் ஒரு பெரிய இதுனா ஆப்ரேஷன் ஜிஞ்சர்னு சொல்லிட்டு, இங்கே வந்து அடித்து நம்ம ஜெய்பால் சிங்ன்றவரை கொண்டுட்டு தலையை துண்டிச்சு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்மளுடைய ஆப்ரேஷன் ஜிஞ்சரில் போய் அடித்து 16 பேரை கொண்டுட்டு 3 பேருடைய தலையை வெட்டி எடுத்துகிட்டு வருவாங்க. அது நடந்தது. ஆனால் அது ஒரு பெருசாக பேசப்படலை, நீங்கள் கொண்டு வந்து பெருசாக பண்ணலையேன்றாங்க. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எல்லா கவர்மெண்ட்டும் நடக்கும். வல்லமைன்றதை பற்றி தான் நான் அது பேசினேன். ஆப்ரேஷன் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குன்றது எந்த அளவுக்கு வெளியில் அறிவித்து உலக நாடுகளை ஏற்றுக்கொள்கிறபடி பண்ணதுனால தான் நீங்கள் இந்த பஹல்காம் தாக்குதலுக்கு அப்புறம் ஆப்ரேஷன் செந்தூரில் நம்ம அடித்த பொழுது எந்த இஸ்லாமிய நாடுகளும் பாகிஸ்தானுக்கு ஆதரவு கொடுக்கல. ஆமாம், துருக்கி தவிர. அது கூட ரகசியமாக மாஸ் ஆட்கள் வந்தாங்களே தவிர இது பண்ணல. இதில் இன்னொரு விஷயம் நம்ம பண்ணது, அவர்கள் போய் மரியாதை செலுத்துனது, இந்த தீவிரவாதிகள், இந்த ஜெய்ஷே முகமதுடைய அசார் முகமதுடைய தம்பி அது தாக்குதலில் செத்து போனான், முக்கிய தளபதி அவன் தான் முக்கியமானவன். அந்த தாக்குதலில் செத்து போன அதுக்கு போய் இராணுவ அதிகாரிகள் அந்த ஜென்ரலே போய் இது பண்ணதெல்லாம் நம்ம ஆப்ரேஷன் ஸ்ட்ரைக்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலு. இவர் இருக்கார்ல மொஷரப், அவர் இங்கே இது நம்ம ஒரு தாக்குதல் நடத்துறதுக்கு அவர் பேசியிருப்பார். அதெல்லாம் உள்ளே பூந்து எடுத்துரும், பேசுனதே எடுத்துருவாங்க. அது வாஜ்பாய் காலத்தில் தான் அந்த இது கார்கில், அதில் இவங்க என்னென்ன பண்ணாங்கன்னு உலகத்துக்கே அறிவிச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் வேறு லெவலு. அதனால் நம்ம எல்லாத்தையும் ரொம்ப டீப்பாக பேசணுன்னா பல விஷயம் வாசகர்களுக்கு புரியும், என்ன அர்த்தத்தில் பேசுகிறோம், என்ன பேசுகிறோன்னு. நம்ம பொதுவாக பேசுகிறது இந்திய இராணுவம், அது மன்மோகன் சிங்காக இருக்கட்டும், மோடியாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், நம்முடைய வல்லமை, நம்முடைய RAW, நம்முடைய இது எப்படி இருக்குன்றது தான். அதனால் நான் அதில் தான் அந்த அர்த்தத்தில் தான் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குன்னு சொன்னேன் தவிர அவங்கலாம் கிடையாது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விவகாரத்தில் பெரிய இருக்கு. ஆமாம், நேரு இல்லைன்னா இன்றைக்கி நவீன இந்தியா வந்திருக்காது. ராஜீவ்காந்தி இல்லைன்னா அந்த விஞ்ஞான இந்தியா வந்திருக்காது. ராஜீவ்காந்தி அவ்வளோ அந்த விண்வெளி துறைக்கு இதுக்கெல்லாம் பங்களிப்பு. அதே மாதிரி இந்திரா காந்தி இல்லைன்னா அந்த புத்தர் சிரித்தார்லேருந்து 64 தானே, 74 புத்தர் சிரித்தார்னு, அதெல்லாம் உடைய ஆப்ரேஷனு. ஓகே, இந்திரா காந்தியுடைய இது நம்ம யாருன்னு காமிச்சோம். அந்த மாதிரி 71 வார் இந்திரா காந்தி தான் அதனால் நம்ம காங்கிரஸு இதெல்லாம் கிடையாது. RAW பற்றி தான் நான் பேசினேன், நம்முடைய வல்லமை எப்படி இருக்குதுன்றது தான். கண்டிப்பாக இது ஒன்று. ரெண்டாவது, ஜாலியன் வாலாபாக் படுகொலை, ஜென்ரல் டயர் அவரை வந்து உத்தம் சிங் சுட்டு கொண்டாப்புல அப்படின்னு சொன்னதுக்கு ஒருத்தர் பதில் சொல்லியிருக்காரு. அவர் இயற்கையாக தான் இருந்தார். ஆமாம், அவர் வந்து அதுக்கப்புறம் ஒரு 11 வருஷத்துக்கு அப்புறம் நீரிழிவு நோய், பக்கவாதம் வந்து அவங்க சாபத்துக்கே செத்து போனாங்க அந்த ஊரில், சொந்த ஊரில். ஆனால்
அவர் பதவி பிடுங்கிட்டு அவர் இந்தியாவுக்கு அனுப்பல. இந்தியாவுக்கு அனுப்பிச்சிருந்தா முடிச்சிட்டு இருப்பாங்க. முடிச்சிருப்பாங்க. இங்கே அந்த மாதிரி செல்வங்கள் நம்ம இளைஞர்கள் இருந்தாங்க அன்னைக்கு. வந்தால் முடிச்சு விட்ருவானு. அவனை பிரிட்டன்லேயே அனுப்பல. ஓட்டாயரை அங்கேயே தங்க வச்சுட்டாங்க. அப்புறம் அவர் அங்கேயே இருந்து லாஸ்ட்டில் ஒரு 28லயோ 30லயோ இறந்து போனார். ஆனால் இதில் என்ன குழப்பம்னா ஓட்வயர்னு ஒருத்தன் இருந்தான். அவன் வந்து லெஃப்டினன்ட் கவர்னர் பஞ்சாப். இவன் வந்து அந்த இதுக்கு தாக்குதலுக்கு தலைமையேற்று போனவன் டயர். ஓகே. இந்த ஓட்வயரும் டயரும் தான் பெயர் குழப்பம். பேர் குழப்பம். ஓகே. இந்த ஓட்வயர் தான் நான் தான் இது பண்ண சொன்னேன்னு அவன் மேலே கடுமையான கோபம். அவன் அதுக்கப்புறம் டியூட்டியெல்லாம் முடிச்சுட்டு அவன் இங்கிலாந்து போயிடுறான். உத்தம் சிங்கு இந்த வரலாறுலாம் இப்போ சின்ன பையன். இந்த வரலாறுலாம் பார்த்துட்டு இவனை போட்டு தள்ளணுன்னா பிரிட்டனுக்கு படிக்க போகிறாப்புல. 21 வருஷம் கழிச்சு ஒரு ஃபங்க்ஷனில் ஷூட் பண்ணிட்டு எங்கேயும் போகல. அங்கேயே நின்றுட்டு தூக்கு தண்டனை கொடுக்கும் பொழுது ரொம்ப நன்றி அப்படின்னு. உன் பேர் என்ன? ராபர்ட் முகமது ஆசாத். இந்த மாதிரி இது ஒரு 4 இது இணைச்சி பேர் சொல்கிறாங்க இந்திய ஒருமைப்பாட்டுக்காக. அந்த மாதிரி பையன். அந்த மாதிரி வீரர்களாக நிரம்பியது தான் இந்த கண்டிப்பாக இந்தியாவுடைய சுதந்திர போர். இவர்களெல்லாம் மறைக்கப்பட்ட வரலாறு. இன்னும் பலருக்கு மதன்லால் திங்கரெல்லாம் சொன்னோம்ல, அதெல்லாம் வேறு லெவலு. கண்டிப்பாக. இங்கே பொங்கல் திருவிழா ஆரம்பிச்சிட்டேன். நம்ம ஆளுங்க லீவு விட்டுட்டாங்க. கவர்மெண்ட் சார்பாகவும் 4 நாட்கள் வந்து கண்டினியூஸ் லீவு. மக்களுமே வந்து ட்ராவலை நோக்கி போயிட்டுருக்காங்க. நேற்றெல்லாம் வந்து கிளாம்பாக்கத்தில் முழுவதுமே பயங்கர கூட்டங்கள். டிராஃபிக் நம்ம பார்த்துருப்போம். கிண்டியிலேருந்து ஃபுல்லாகவே டிராஃபிக்கு. பல இடங்கள்லேருந்து வர செய்திகளை வந்தும் சாலையில் ஃபுல்லாக ஹைவேஸில் கூட வந்து சரியான முறையில் பாதுகாப்பும் இல்லை, எந்த விதமான சப்போர்ட்டும் இல்லை, அரசாங்கத்தோட சப்போர்ட் இல்லை, போக்குவரத்து போதுமான போக்குவரத்து இல்லைங்கிற மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது. இந்த பிரச்சனையை நம்ம காலங்காலமாக பார்த்துட்ருக்கோம். இது வந்து இந்த கவர்மெண்ட் அந்த கவர்மெண்ட்டுன்னு இல்லாமல் காலங்காலமாகவே பார்த்துட்ருக்கோம். இதற்கு மிக முக்கிய காரணம் எந்த மாதிரியான நெருக்கடி நினைக்கிறீங்கன்னா? போக்குவரத்து துறையை வர மோசமான சூழல் காரணமா, அல்லது நம்ம மக்கள் பெருக்கம் அதிகமானது காரணமா? முதல்ல இந்த சென்னை டு மற்ற இதுன்னு போகிறதுன்றது வந்து வெளி மாவட்டங்கள்லேருந்து முழுவதுமாக சென்னையில் வந்து குமிஞ்சிடுறாங்க. வேலை மற்ற எல்லாத்துக்குமே. நீங்கள் நாளைக்கெலாம் பாருங்கள், சென்னை வெறிச்சோடி கிடக்கும். இன்றைக்கி ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. 12 நிமிஷத்தில் வந்துட்டோம். நீங்கள் எப்போவுமே லேட்டாக வர இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அவன் சென்னைக்கு மழை வந்து பிரச்சனையாகிடும். வழக்கமாக லேட்டாக வாங்க. அப்போது என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த மாதிரி விவகாரங்களில் இங்கே வர்ற எல்லாருமே ஒரு 20 லட்சம் பேர் 25 லட்சம் பேர் இங்கேருந்து அப்படியே புலம்பெயர்றாங்க ஒரே நாளில். இப்போ என்ன ஜோக்குன்னா, அன்னைக்கு போனால் தான்டா டிராஃபிக் ஜாமு, நம்ம 2 நாள் முன்னாடியே கிளம்பலான்னு. இந்த மாதிரி கிளம்புறவங்கனாலும் டிராஃபிக் ஜாம் ஆகிடுச்சு. அப்போ இப்போ திங்கக்கிழமையிலேருந்தே டிராஃபிக் ஜாமுன்றது பயங்கரமாக இருக்குது. இது ஒன்று. 2வது முக்கிய விஷயம், ஒரே ரூட்டு தான் போகிறதுக்கு. இவர்கள் அதை அதிகப்படுத்துகிறதோ அகலப்படுத்துகிறதோ வேறு ஏதாவது பண்ணுறதை பற்றி சிந்திக்கவே இல்லை. அதனுடைய விளைவும் வாகன பெருக்கம். இன்னொன்று என்ன பண்ணுறான், இங்கே வந்து வேலைக்கு சேர்றான். ஒரு 6 லட்ச ரூபா வண்டி, டக்குன்னு ஒரு 1 லட்ச ரூபா டவுன் பேமெண்ட் பண்ணி வண்டி எடுத்துடுறான். வண்டி எடுத்தாச்சே ஊருக்கு கொண்டு போகலன்னா. ஆமாம். அதனால் ஊருக்கு எடுத்துகிட்டு எல்லா வாகனங்களும் போகும் பொழுது மிகப்பெரிய வாகன நெருக்கடி ஏற்படுது. லாரிகள், ஆம்னி பேருந்துகள், அரசு பேருந்துகள்னு இது இல்லாமல் இந்த கார்கள், சின்ன சின்ன கார்கள். இதனால தான் இதில் என்னென்னா, இந்த மாதிரி ஓட்டுறவங்க வந்து முறையாக ஹைவேஸில் போய்கிட்டு இருக்கிறவங்க முறையாக அதை ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த புதுசாக போகிறவங்க இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறவங்க தான் இப்போ அதிகம் கார்கள். அவங்களுக்கு இந்த லேனை ஃபாலோ பண்ணுறது கூட கிடையாது. அவன் என்ன நினச்சிக்கிறான்னா, இண்டிகேட்டர் போட்டோம் நான் லெஃப்ட் எடுப்பேன். அப்படியே போகிறான், 2 இண்டிகேட்டர் போடுறான், டக்குன்னு லெஃப்ட் எடுக்கிறான். இப்போ பின்னாடி அவ்வளோ வேகமாக இந்த ட்ராக்கில் வர்றவன் என்ன ஆவான்னு பற்றிலாம் கவலை இல்லை. உன் பிரச்சனை அதுன்ற மாதிரி போயிட்டே இருக்காங்க. போகிறது போடுறது இப்படி வர்றது அப்படி என்ன ஆகுனா, ஏதாவது ஒரு இடத்துல சிக்கல் ஏற்பட்டுச்சுன்னா உள்ளே போய் நெரிசலில் போய் மாட்டிக்கிறது. இது ஒரு முக்கிய காரணம். வழி நெடுகிலும் பெட்ரோல் இருக்கும். அவங்க சில இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டால் சரி பண்ணணும். இப்போ அந்த இதெல்லாம் கிடையாது. எந்த காலத்துலேயும் கிடையாது. பெட்ரோல்னு ஒன்று எதுக்கு இருக்குன்னா அது வேறு எதுக்காவது இருக்கும், இதுக்கு இருக்காது. இப்போ அந்த மாதிரி டோல்கேட்டு சில இடங்களில் பராமரிக்கணுன்றாங்க. டோல் ஃபீஸ் மட்டும் நம்மள்ட்ட வாங்குகிறான். பராமரிக்கிறதுக்கான எந்த ஏற்பாடுமே இல்லை. நம்ம ஹைவேஸில் போய் ஏதாவது இப்போ அமெரிக்கா மாதிரி இந்த அடுக்கடுக்கான வாகன விபத்துகள் நமக்கு இயற்கை ஒத்துழைக்குது. இந்த பனி பெஞ்சு அடுக்கடுக்கான விபத்து இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னா இங்கே நமக்கு ரிலீவ் பண்ணி கொண்டு போகிறதுக்குள்ளே முடிஞ்சிடும் கதை. ஆம்புலன்ஸை போய் சேர முடியாது. அந்த மாதிரி ஒரு மோசமான நிலமை போய்கிட்டு இருக்குது. ஊருக்கு போகிறவங்க பார்த்து தான் போகணும், கவனமாக தான் போகணும்.
கண்டிப்பாண்ணே. சரிண்ணே, நிகழ்ச்சி ஆரம்பிச்சிட வேண்டியதானே. நம்ம தமிழக அரசாங்கத்தின் சார்பா வந்துண்ணே இந்த சம வேலைக்கு சம ஊதியத்துக்கு உண்டான விஷயத்துக்கு போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. அந்த போராட்டத்துக்காக இன்னைக்கு வந்து போராட்டக் குழு சம்பந்தப்பட்ட ராபர்ட் அவர்கள் தலைவர்களாக இருந்த சங்க தலைவராகட்டும், இவங்கெல்லாம் வந்து இன்னைக்கு அமைச்சர் அவர்கள் பார்த்துருக்காங்க. பார்த்ததுல வந்து ஏதோ ஒரு உங்களுக்கான விஷயங்கள வந்து இன்னைக்கு வந்து பேசி முடிக்கப்படும், கவலைப்படாதீங்க. ஒரு 10 நாட்களுக்குள்ள இது நிரந்தர தீர்வு காணப்படும் அப்படிங்கிற மாரி சொல்றதாகவும் தகவல் படுது. 20 நாட்களாக இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு. ஒரு டீச்சர்ஸ் 20 நாட்களாவா? அதுக்கு ஆட்சி மேலே வந்ததுல தான் ஆட்சி வந்ததுலேருந்து நடந்துட்டு இருக்கு. அது ஒரு விஷயம். இந்த 20 நாட்களா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவங்க ஃபேமிலி எல்லாம் கூட்டு வந்து தொடர் போராட்டம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த போராட்டத்தை வந்து அரசாங்கத்தை மீண்டும் வந்து உருக்குலைக்க தான் பார்க்குதா? அல்லது வந்து இது இவங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்ற வாய்ப்புகள் இருக்குமா? இவர்கள் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து ஒரு அதீத ஆணவத்தோட தான் எல்லா பிரச்சனைகளுமே அணுகுனாங்க. எந்த பிரச்சனையை பற்றியும் மீடியாவில் வரக்கூடாது. அதற்கு மீடியாவுக்கு என்னென்ன சகல விதமான கவனிப்பு வாய்ப்பூட்டுன்னு போட்டுறது. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே எப்படி ஆயிடுச்சுன்னா, எது செய்தி இல்லைன்ற மாதிரி மீடியாக்களுக்கு இதாகிடுச்சு. அப்போ இந்த போராட்டங்கள்லாம் சும்மா அப்படி காமிச்சிட்டு போயிட்டே இருப்போம். விவாத பொருளாக்குறதோ, அரசுக்கு நெருக்கடியாக இந்த போராட்டங்களை காமிக்கிறதோ கிடையாது. அப்போ இவர்கள் போராடிக்கிட்டே இருக்கிறாங்க. இதில் 4-5 வருஷமாக இவர்கள் டிபிஐயை முற்றுகையிட்டு 1 வாரம் 10 நாள் அங்கேயே தங்கி இருந்து போராட்டம் நடத்துகிறாங்க. அப்புறம் டிபிஐக்குள்ளேயே வரக்கூடாது. இந்த மாதிரி ஒவ்வொரு துறையும் போராடிக்கிட்டே இருக்குது. இவர்களுக்கு இதே ஆணவ தொனியில் தான் இவர்கள் அணுகிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த ஒரு நெருக்கத்தில் தானே இவங்களுக்கு உரைக்கும். ஆமாம், இவ்வளோ நாளாக உரைக்கல. உரைக்கிற மாதிரி உளவுத்துறை ஏதாவது சொன்னாலும் அப்பா நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இப்போ பயங்கரமாக உரைக்குது. அந்த பயம்தான் ஆணவத்தோடு பேசினவர் கூட போய் உக்காந்துட்டு தூய்மை பணியாளருக்கு இவரே ஜூஸ் கொடுக்குறாரு. துறை அமைச்சரில் இவர் ஜூஸ் கொடுக்குறாரு. ஜூஸ் கொடுத்து எல்லாரையும் இது பண்ணிட்டு முடிச்சு வச்சுட்டு தூய்மை பணியாளருக்கு அதே சொல்கிறேன். அவ்வளோ 150 நாளாக போராடினாங்க. அவங்கள மதிக்க கூட இல்லை. அவங்கள திரும்பி கூட பார்க்கல. இப்போ அமைச்சரும் மேயரும் போய் பார்த்து கொடுத்துட்டு மீண்டும் அவர்களை மாநகராட்சி ஊழியர்கள் ஆக்கணும் ஒரு பொதுவான வார்த்தை. அதுனா மாநகராட்சி ஊழியர்கள் ஆக்குவீங்க. எப்படிப்பட்ட வார்த்தைனா அது வந்து ஏற்கனவே பணிபுரிந்தது போல் அப்படின்னு போட்டுக்கிறாங்க. என்னன்னா அது பழைய அந்த இது மாநகராட்சியில் ஒப்பந்த ஊழியராக இருந்தாங்களா அதை மாதிரி ஆக்கிடுறோம் அப்படின்றாங்க. அப்படின்னா 23,000 சம்பளம் கொடுத்துட்றேன், இப்போதைக்கு நிறுத்தி வைங்க, அடுத்து நம்ம ஆட்சி வந்தால் பண்ணிக்குவோம், சிஎம்ஏ சொல்லி அனுப்பிச்சாரு அப்படின்னா அவங்களும் என்ன பண்ணுவாங்க? போராடிட்டு இருக்கிறாங்க. சரி ஓரளவுக்கு ஒரு இது வரட்டும் அப்படின்றதுனால அவர்கள் இது இடைநிலை ஆசிரியர்களும் அதே கதை தான். இப்போ அவங்க கொஞ்சம் ஊதிய உயர்வுலாம் அப்போ கேட்டுருந்தாங்க. இப்போ அதில் 15,000 ரூபா கொடுக்குறோம். 10,000 ரூபா மே மாதம். அதாவது எப்படி நான் வேலை செஞ்ச காலத்துக்கு மட்டும் தான் காசு, அந்த விடுமுறை காலத்தில் கிடையாதுன்றது இல்லை. அதுக்கு ஒரு ஊதியமாக 10,000 ரூபா கொடுக்குறோம் அப்படின்னு இன்றைக்கி பேச்சுவார்த்தை. என்னன்னா இந்த கவர்மெண்ட்டில் நமக்கு பிரச்சனையே இல்லைன்னு காமிக்கணும்னு. பிரச்சனை அவங்களுக்குள்ள இருக்க தான் செய்யுது. உங்களுடைய சூழ்ச்சி எல்லாமே அவர்களுக்கு தெரியும். நாளைக்கு அப்புறம் பார்த்துக்கலாம்னா நீங்கள் அப்புறம் வந்தாதானுன்ற மாதிரி தான் பிரச்சனை. கண்டிப்பாக. அதனால் இப்போதைக்கு ஓட்டில் பிரச்சனை வரக்கூடாதுன்னு கூப்பிட்டு தற்காலிக தீர்வாக இந்த இதெல்லாம் பண்ணுறாங்க. இன்னும் யாராவது போராடினா அவங்களுக்கும் ஒரு விஷயத்தை பண்ணிடுறேன். அதில் தாண்டின இது நீங்கள் சொல்கிறது அமைச்சர் வந்து பேசுனது, அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தூய்மை பணியாளர்கள்ட்ட பேசுனது, சரி அதை கூட நம்ம கேட்கலாம். அவர் இந்த மீடியாக்களை கையாண்ட விதம் அந்த நேரத்தில் அந்த நீலம் டிவியை யூடியூப் சேனலில் வந்து அவர் கையாண்ட விதத்துக்கும் நேற்று 2 தினங்களுக்கு முன்னாடி அவர் கையாண்ட விதத்தை பார்க்கும்பொழுது என்னப்பா உங்கள்கிட்ட இப்படி ஒரு மாற்றமா? நீளத்தையும் சேர்த்து கரெக்ட் பண்ணிட்டாங்க. அதுதான், அதனால தான் நீளத்தை அவர் புகழ்ந்து பேசுகிறார். நீளம் வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு தரணும், வானத்தில் பாருங்க நீளம் இருக்குது அப்படி இப்படின்னு. அதனால் அதான் சொல்கிறேனே, இவர்கள் தேர்தல் வந்தால் காலை பிடிப்பாங்க, முடிஞ்சு பதவி ஏற்றுட்டா கழுத்தை பிடிக்கிற வேலைலாம் பண்ணுவாங்க. கண்டிப்பான. இது தொடர்ந்துன இந்த கூட்டணி விவகாரங்களில் மீண்டுமே காங்கிரஸுக்கும் வந்து திமுகவுக்குமே வந்து ஒரு போர் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி தெரியுது. இதை வந்து மீண்டும் தொடங்கி வைத்திருக்கார் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள். அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸோட இன்னொரு விஷயத்தை பார்க்கும்போது தாவேக்காங்கிற ஒரு விஷயத்தை வச்சு நம்ம மீண்டும் திமுக மேலே ஒரு அழுத்தத்தை கொடுக்கணுங்கிற விஷயத்தில் தெளிவாக இருந்த மாதிரி தெரியுது. அதில் இப்போ ஒரு படி மேலே போய் என்ன சொல்லியிருக்கிறதா ஒரு செய்தி, அதாவது மூத்த பத்திரிகையாளர்லேருந்து எல்லாருமே பேசப்படுற ஒரு செய்தி, விஜய் அவர்களை வந்து நீங்கள் காங்கிரஸோட உங்கள் கட்சியை இணைச்சிருங்க, நீங்கள் முதல்வராகிறதுக்கு நாங்கள் இப்போ உங்களுக்காக துணை நிற்போம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை பேசப்படுது. இது திமுக ரசித்த மாதிரியும் தெரியல அப்படிங்கிற மாதிரி விஷயத்தையும் சொல்லப்படுது. எப்படி பார்க்குறீங்க? இதே தவறை தான் சிரஞ்சீவி பண்ணார். சிரஞ்சீவி தான் விஜய்க்கு முன்னுதாரணம். இவர் எம்ஜிஆர் மாதிரி சொல்கிறாரு, இவர் சிரஞ்சீவி மாதிரி. ஆமாம், சிரஞ்சீவி மாதிரி கூட கிடையாது. அது வேற. சிரஞ்சீவி அப்படி பேசினார், அப்படி பண்ணார். சிரஞ்சீவிக்கு வந்த கூட்டம் விஜய்க்கு வந்ததை விட மும்மடங்கு கூட்டம். 33 எம்எல்ஏ ஜெயிக்கிறாரு எடுத்த உடனே. ஆனால் உண்மையிலே அவர் அரசியல் பண்ணார். அதான் மெயின். எவ்வளோ விஷயங்கள் பேசினாரு, போராட்டம் நடத்தினாரு, எத்தனை உண்ணாவிரதங்கள் இருந்துச்சு.
சிரஞ்சீவி விஷயத்தை தான் பவன் கல்யாண் திரும்ப திரும்ப சொல்கிறாப்புல. இப்போ கடைசியாக சொல்லிட்டாராம், இதான் உன்ட்ட நான் லாஸ்ட்டாக பேசுறது. இதுக்கப்புறமா நீ இதே மாதிரி மங்குனி மாதிரி எனக்கு கம்முன்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன்னா நான் ஒன்றும் சொல்கிறது இல்லை பார்த்துக்கோ அப்படின்ட்டாப்ப. அப்போ பவன் கல்யாண் சிரஞ்சீவிட்ட பேச நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கேன். ஒன்றை மாதிரி தான் எங்கள் அண்ணன். விட 3 மடங்கு கூட்டம் வந்துச்சு. 33 எம்எல்ஏ ஜெயிச்சார். ஆனால் கூட இருந்தவங்க தப்பான இதில் லாஸ்ட்டில் காங்கிரஸோட கொண்டு போய் சேர்த்து ஒன்றும் இல்லாமல் போயிட்டார். இந்த நிலைமைக்கு நீ ஆளாகாத, நீ வந்து கொஞ்சம் சுதாரிச்சுக்கோ, எடுத்தோன்னே அடிக்க முடியாது. அப்போ நீ என்டிஏ கூட்டணிக்குள்ளே வந்தனா ஒரு 40-45 எம்எல்ஏ உனக்கு கிடைக்குது. எதிர்கட்சி தலைவர் ஆகிற, இல்லை வேறு ஏதாவது கண்டிஷனில் துணை முதல்வர் ஆகிற, ஏதோ பண்ணிக்கோ. அதுக்கு அடுத்து உள்ளாட்சி தேர்தல், பார்லிமெண்ட் தேர்தல்னு வந்து நீ கொஞ்சம் ரெஸ்ட் இது பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் இறங்கி அடி. உனக்கு வயசு இருக்குது. நான் அப்படி தான் பண்ணேன். என்னால் நான் ஜக்மோகன் ரெட்டியை எதிர்த்து எதுவுமே பண்ண முடியல. கடைசியில் இப்படி சேர்ந்தால் தான் முடியுன்றப்ப இன்றைக்கி நாங்கள் ஒரு ஆள் இந்தியா லெவலில் எனக்கு 2 எம்பி இருக்காங்க, எல்லாம் பேசுகிறாங்க, எல்லாம் நடக்குது, பார்த்துக்கோன்னு சொல்லியிருக்காப்புல. எல்லாம் அதுக்கும் மௌனமாக தலையாட்டியிருக்காப்புல. அப்போது இந்த மாதிரி விவகாரங்களில் மூத்தோர் சொல் கேட்கணும், அதான் அனுபவஸ்தர் சொல் கேட்கணும். இதில் வந்து இந்த ராகுல் காந்தி சொல்கிறதெல்லாம் உட்டாலக்கடி, அப்படிலாம் ஐடியாவும் இல்லை. விஜயும் அந்த மாதிரி ஆளும் கிடையாது. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் என்ன பெரிய இதுன்னு அவங்கள கூப்பிட்டு சேர்த்து காங்கிரஸில் அகில இந்திய லெவலில் வேணால் பெருமை பற்றிக்கலாம். மற்றபடி தமிழ்நாட்டில் சிவாஜி கணேசன் என்ன பாடுபடுத்துறீங்க காங்கிரஸ்னு ஊருக்கே தெரியும். ஏங்க அவருக்கு ஒரு பாரத் அவார்டு கூட கொடுக்கல. நீங்கள் காமராஜருடைய சீரிய தொண்டர். அவர் திமுக உச்சத்தில் இருந்தப்போ திமுக உதறிட்டு காங்கிரஸில் அவர் நினச்சிருந்தா எங்கேயோ போயிருக்கலாம். காங்கிரஸில் அவ்வளோ சொந்த காசு செலவு பண்ணிருக்காரு. ஒரு தடவை கூட அவர் காசு எடுத்ததே கிடையாது. மாநில தலைவராக இருந்த பொழுது ₹1 கூட அவர் இங்கேருந்து ஃப்ளைட்டு போகிறதோ வரதோ எதுக்குமே தன்னுடைய சொந்த காசை போட்டு பண்ணவர். அவ்வளோ நேர்மையாளர் சிவாஜி கணேசன். அவரை வந்து காமெடி பீஸ் மாதிரி திமுகவினர் ஆக்குனாங்க. அதுக்கு கூட நீங்கள் துணை நிற்கல. ரெண்டாவது, மூப்பனாருக்கு மற்றவர்கள் கொடுத்த முன்னுரிமை கூட சிவாஜி கணேசன் கொடுக்கல. சிவாஜி கணேசன் மாநில தலைவராக இருந்தப்போ அவர் அவமானப்படுத்துகிற வேலைலாம் பண்ணீங்க. இதுதான் காங்கிரஸ். இதில் விஜய் போனால் இதை விட கேவலமாக சீரழிஞ்சு போயிடுவார். சிவாஜியாவது போய் நிற்பார், எதாவது பண்ணுவார். அவரும் இதே தான் பண்ணியிருக்காரு. ஒரு தடவை இந்திரா காந்தி வர்றாங்க, எல்லாம் போய் வண்டியில் ஏறிட்டாங்க. சிவாஜி மாநில தலைவர். அவர் சரி ரைட்டு என்னென்ன போட்டோம். அப்புறமா இந்திரா காந்தி இது பண்ணிவிட்டு எங்கே சிவாஜி கணேசன் சொல்லிட்டு அப்புறம் கூப்பிட்டு இது பண்ணியிருக்காங்க. 70 எம்ஜிஆருக்கு பாரத் அவார்டு கொடுக்குறாங்க ரிக்ஷாக்காரன் படத்துக்கு. பாபு படத்துக்கு சிவாஜிக்கு ஏன் கொடுக்கல? ரிக்ஷாக்காரனாக வாழ்ந்துருப்பார். நீங்கள் ஒரு படம் நடிப்புடைய பல்கலைக்கழகம் சிவாஜி கணேசன். ஆனால் அவருக்கு என்ன, நீங்கள் என்ன ஏன் கொடுக்காம இருந்தீங்க? நீங்கள் என்ன கொடுக்குறது? மக்கள் கொடுத்துட்டாங்க தான் மக்கள் கொடுத்தாங்க. தாதா சாஹிப் பால்கே அவார்டு கூட அவருக்கு இது பண்ணவே இல்லை. கொடுக்கல. ரஜினிகாந்த் இப்போ கொடுத்துச்சு இது. அந்த மாதிரி சிவாஜி கணேசனை அவமானப்படுத்தி ஒதுக்கி, யார் அவர்? உங்களுக்காக உழைச்சவர், தேசிய எண்ணம் கொண்டவர், தேசிய பார்வையில் இருந்தவர். அவரை பயன்படுத்தாமல் ஓரங்கட்டி கோஷ்டியில் அவர் ஒன்றும் இல்லாமல் பண்ணீங்க. அதே கதை தான் விஜய் போனார்னா நடக்கும். ஆனால் விஜய்க்கெலாம் அந்த அளவுக்கு இதெல்லாம் கிடையாது. விஜய் தான் முதலமைச்சர் நினச்சிட்டு இருக்காரு. விஜய் உடைய 2 கட்டம் தான். ஒன்று, தனியாக நின்று தான் முதலமைச்சர் ஆகணுன்ற பைத்தியகாரத்தனமான எண்ணம். இந்த ஜான்னு புஷி பண்ணுற வேலை. இது இல்லாத அடுத்த ஆப்ஷன், பெஸ்ட் ஆப்ஷன்னா என்ன கேட்டால் என்டிஏ. அதை விட்டுட்டு கட்சியை கழிச்சு காங்கிரஸ் போதெல்லாம் அப்படி நடக்கவே நடக்காது. அப்படி யாராவது சொல்கிறாங்கன்னா வளர்றாங்கன்னு அர்த்தம். அப்படி ஒரு இது இருந்தால் ஒன்றும் பெருசு இல்லை. அவன் 4%, 5%, நீங்கள் ஒரு 15-20%, நீங்கள் ஒரு ஓட்ட வண்டி, அவங்க ஒரு ஓட்ட வண்டி. அது வந்து இது அது கேரவன் இழுத்துட்டு, ஏதாவது ஒரு வண்டி தான் இழுத்துட்டு போகணும். ஆமாம். நீங்கள் ஒரு ஓட்ட வண்டி கேரவன் எழுதிட்டு போனால் என்ன ஓட முடியும்? ரேஸில் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் அதெல்லாம் வந்து அப்படி நடக்க வாய்ப்பு இல்லை. ராகுல் காந்தி அப்படி பேசவும் முடியாது விஜய்கிட்ட. எங்கள்கிட்ட வந்து சேர்ந்துட்டு அளவுக்கு தமிழ்நாட்டில் நீங்கள் என்ன இருக்கீங்க? சரி, நீங்கள் ஏதோ ஒரு பெரிய கட்சியில், மிகப்பெரிய கட்சி இல்லை. நீங்களே யார் முதுகில் சவாரி. சேர்ந்தோன்னே அந்த அரேபிய கிழவன் கதை ஒன்று சொல்லுவாங்க, சிந்துபாத்து கதை. சிந்துபாத்து ஒவ்வொரு தடையும் பிரயாணம் கிளம்பும் போது எங்கேயா போய் மாட்டிக்குவாப்புல. அது ஒரு பெரிய சாகசமாக இருந்து அப்புறம் முடிச்சுட்டு ஊருக்கு வருவார். பெரிய செல்வத்தோடு ஒத்து சேருவார். இந்த சிந்துபாத் கதை படித்த அரேபியர்கள்லாம் இருக்கும். அதில் ஒரு தடவை சிந்துபாத் இதே மாதிரி கடலில் கிளம்பி போய் ஒரு தீவில் போய் இறங்குவார். அங்கே இறங்குனா ஏகப்பட்ட திராட்சை தோட்டம் இருக்கும். அப்போ அங்கே ஒரு வயசான ஒருத்தர் உட்காந்துட்ருப்பாப்புல. சாப்பாடு இல்லாமல் இருக்கிறான்னா திராட்சையை பறித்து கொடுக்குறேன். இல்லை, என்னை அப்படியே நீ தோளில் சுமந்தானா நான் அப்படியே எடுத்துக்கிறேன். சரின்ட்டு சிந்துபாத்து தோளில் ஏற்றிட்டு ஏற்றினோன்னு பிடிச்சிக்குவோம். இறங்கவே மாட்டான். தூங்குறது எல்லாமே அப்படி தான். சிந்துபாத் லாஸ்ட்டில் அவனை வந்து ஒரு
மோசமான ஒரு போதை தரும் ஒரு மரத்துக்கிட்ட கொண்டு போய் இது பண்ணி அந்த இதை சாப்பிட்டு மயங்கி விழுந்த அப்புறம் தப்பிச்சு வருவாப்புல. அந்த மாதிரி காங்கிரஸ் ஏறி உக்காந்துக்கும். ம். அப்புறம் சிந்து எங்க பாத்து கதை தான் அப்புறமா. அதனால காங்கிரஸே இங்கே ஏற்றுக்கிற அளவுக்கோ இல்லை காங்கிரஸ் வேணா நீங்கள் வந்து இங்கே தமிழ்நாட்டில் சேர்ந்துங்கன்னு வேணா விஜய் சொல்லலாம். அந்த லெவலில் தான் இருக்குது. அதனால் இவரை விஜயை நம்பி ஒரு கூட்டம் இருக்குல்ல, ம். விஜய் ஏமாற்றி சாதிச்சு சாதிச்சு அவங்களாம் இதை அனுமதிப்பாங்களா? அதனால் பல விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் உளறல். இந்த உளறல்கள் அப்பப்போ வெளியே வரும், அது அப்படியே அமிங்கிடும். பரபரப்புக்காக பேசுறது, பேஜுவுக்காக பேசுறது. கண்டிப்பாண்ணே. அதனால் யதார்த்தம் என்னென்னா, விஜய்க்கு ஒரு பெரும் குழப்பம் இருக்குது. அந்த குழப்பத்துக்கு சில மருந்துகள் கொடுத்துருக்காங்க. என்டிஏ பக்கம் ஏதாவது போனார்னா ஒரு 40 எம்எல்ஏவாவது ஜெயிக்கலாம். தனியாக நின்னார்னா திமுகவோட ஓட்டை பிரித்து அங்கே கொடுத்துருவாப்புல. எப்படி ஆட்டோமேட்டிக்காக பார்த்தாலும் என்டிஏக்கு தான் வாய்ப்பு. விஜய் ஒன்றும் இல்லாமல் போவார். அதுதான் பிரச்சனை. கண்டிப்பாண்ணே. இது வந்துண்ணே நேற்று ராகுல் காந்தி அவர்களும் இந்த ஜனநாயகனுக்கு ஆதரவான ஒரு விஷயமா வந்து பண்பாட்டு, அது தமிழ் பண்பாட்டுக்கு எதிரான செயல் ஒன்றிய அரசு செய்திருக்கிறதுன்னு சொல்லி போட்டிருக்காப்லாண்ணே. இது என்ன ஒரு படம் ரிலீஸுக்கு ராகுல் காந்தி வரைக்கும் ட்வீட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்து ராகுல் காந்திக்கு இது தலையெழுத்தா இல்லை காங்கிரஸோட தலையெழுத்தானே இது? ராகுல் காந்தி ஊர்லேருந்து வந்திருப்பாப்புல, சொல்லியிருப்பாங்க. அப்படியா போட்டுடலாம். எல்லாம் இந்த கேசி வேணுகோபால், மாணிக் தாகூர், பிரவீன் சக்கரவர்த்தி இந்த டிக்கெட்டுங்க தான். அதனால் நான் ஒன்று சொல்கிறேன், திமுக எப்படி காங்கிரஸுக்கு நம்பகம் இல்லாத கூட்டம், இவர்கள் வந்து ஜொல்லாவலன்றாங்க. இப்போ இது என்ன ராசா? என்னது இது என்னது? காங்கிரஸும் திமுக இப்போ ஜெல்லாயிருக்கா ஜொல்லாயிருக்கா? ஏன் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இதை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க? பல்ல காமிச்சு தான் உட்காந்துருக்கு. இன்னைக்கு பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்குல்ல. ஆமாம், இஷ்டத்துக்கு உட்காந்து அடியன்னு அடிக்கிறாங்கல்ல, உள்ளுக்குள்ளேயே சண்டை நடக்குற. மாணிக் தாகூர் வச்சு வெளுத்துக்கிட்டு இருக்காங்க. சொல்கிறாரு, நாங்கள் தனியாக இருந்தப்போ இவ்வளோ பர்சன்டேஜா, நீ தனியாக இருந்தப்போ இவ்வளோ பர்சன்டேஜ், நீ 23%, நான் 4%. 2089. ஆமாம், நம்ம அப்புறம் ஒன்று சேர்ந்தது பிறகு நம்ம பர்சன்டேஜே 10% எக்ஸ்ட்ரா ஏறுது. அது வந்து மக்கள்கிட்ட ஒரு அபிப்பிராயம், காங்கிரஸ் இருந்தால் இதுன்னு சொல்லிட்டு. சேம் அதே தான் இதில் நடந்தது 2019. அது சொல்கிறாரு, 2016 என்ன வாக்கு தனித்தனியாக இருந்து 2019 ஒன்று சேர்ந்தோன்னா 50%. அதுக்கு காங்கிரஸ் எல்லாம் சேர்ந்தானா ஏன் வந்து 30% தானே வந்திருக்கணும். ஆமாம், எப்படி 50 ஆகுது? இதை நம்மளே சொல்லியிருக்கோம். சூழ்நிலை காரணமாக அந்த இது வர்றது. ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளர் அறிவிச்சதுடைய விளைவு தான் இங்கே அந்த அளவுக்கு அள்ளுனாங்க. ஆமாம். ரெண்டாவது எல்லாரும் நம்பினாங்க. அப்போ ஒரு ஆட்சி அடுத்த இது தொடராது, 2019 காங்கிரஸ் ஆட்சி பிடிச்சிடும், என்னமோ காங்கிரஸ் நிலைமை பார்த்து அப்படி எல்லாரும் பார்த்த மாதிரி எல்லாரும் நம்பினாங்க. ராகுல் நம்பல. அடுத்த தேர்தல் சுத்தமாக நம்ப மாட்டேன். அதுக்கு அடுத்த அதில் தான் வாங்கினாரு, 42 வாங்கினாப்புல. இதில் என்னென்னா 2021 பர்சன்டேஜ் குறையுது, அதை அவர் பேசலை. ஆனால் காங்கிரஸ் இவங்கெல்லாம் இருக்கிறாங்கன்றது தான் திமுகவுக்கு பலம். நீங்கள் நேற்று இன்னொருத்தர் போட்டிருக்காரு, 5 ஆண்டுகள் நாங்கள் சரியான ஆட்சி செஞ்சோன்னு சொல்கிறாருல, மக்கள் மீண்டும், இன்னைக்கு பொங்கல் வாழ்த்துலேயே சொல்லியிருக்காரு, மக்கள் மீண்டும் எங்களை தான் தேர்ந்தெடுக்கலாம் சொல்லியிருக்காரு. அப்படின்னா தைரியமாக தனியாக நில்லுங்க. காங்கிரஸ் உங்களை அவ்வளோ தொல்லை கொடுக்குதுல்ல, கிளம்பு, நான் தனியாக நிற்கிறேன்னு. ஜெயலலிதா 2011 to 16 இதுனையும் கூட இருந்த கட்சியை நான் இது தேமுதிக கழட்டி விட்டாங்க. 234 தொகுதி தனியாக நின்னாங்க. அந்த மாதிரி தைரியம் தான் தனியாக நில்லுங்க, அவ்வளோதான். ஏன்னா மக்கள் ஆரம்பிச்ச காலத்துலேருந்து நிற்கல. இப்போ புதுசாக எப்படி நிற்பாங்க? சுதந்திரா கட்சி கூடலாம் கூட்டணி வச்சுருக்காங்க. அப்போ கொள்ளுகப்பட்டார் இவங்க வச்ச பேர். அப்படிப்பட்ட திமுக காங்கிரஸ் வச்சு செய்தில்லை, இவ்வளோ விஷயம் நடக்குதுல்ல. ஜொல்லாவலன்னு எந்த பத்திரிக்கையாக பேச வேண்டியதானே? இதை ராகுல் காந்தி அடக்க வேண்டியதானே? ராகுல் காந்தி வந்திருக்காருல்ல, ராகுல் காந்தி இப்போ என்ன பேச போகிறாரு? அவர் வந்துட்டு போன பிறகு இதே தான் பேசிகிட்டு இருப்பாங்க. பேசுனதை பார்த்துருப்பீங்கண்ணே. ஒரு பையன் வந்து அவன் கேட்குறான், நீங்கள் எந்த மாதிரியான பாடத்திட்டங்களை கொண்டு வர போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்துக்காக கேட்குறான். அவங்ககிட்ட ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சரிங் யூனிட் அடிங்கப்பில் என்னென்ன இது எப்படி வருங்கால பிரைம் மினிஸ்டர்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்கே. நீங்கள் வந்துட்டு அவன் ஒரு மாணவன் சாதாரண ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கேட்குற கேள்விக்கு வந்து இன்றைக்கி பதில் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு தலைவர் இருக்கிறாருன்னா நம்ம என்னன்னு சொல்கிறது? அதை திடீர்னு கேட்டதுனால பிரச்சனையாக இருக்கும். ஆனால் அப்படி திடீர்னு கேட்க மாட்டாங்க. கேள்வி கேட்கணும்னா கேள்வி கொடுத்து இருந்துட்டு தான் இருக்கும். இது ஒரு விஷயம். அவர் வந்துட்டு இங்கே அந்த கூட்டம் கலந்துக்கிறாரு. இப்போ இங்கே இருக்கிற கோஷ்டி பூசல், திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் ஓடிக்கிட்டு இருக்கிற பிரச்சனை, இதெல்லாம் சரி செஞ்சுட்டு போவாரா? எங்கே போக அப்படி கிளம்பியாச்சே. அப்படி வந்து ஏதாவது நேற்று விவாதம் போச்சா டிவிகளில்? எந்த ஒன்றும் கிடையாது. இன்றைக்கும் மறுபடியும் பேசுகிறாங்கன்னா அப்போ ராகுல் காந்தியும் இதை ஆதரிக்கிறார். திமுக இது காங்கிரஸுடைய ஜொல்லாவாத அந்த ஒரு கூட்டணி பிரச்சனையை ராகுல் காந்தி மேலும் கிளறி விட்டு போயிருக்காரு அப்படின்னு. ஏன் சொல்கிறேன்னா, ஜனநாயகனுக்கு இவர்
ஒரு ட்வீட் பண்ணுறாரு அப்படின்னா விஜய்க்கு மறைமுக ஆதரவு ஆனா கொடுக்குறாங்க. என்ன தெரியுமா, நான் இதில் ட்வீட் பண்ண அவ்வளோ வரையும் உட்கார படம் பார்க்க வைக்கணும். அண்ணன் தோழர் சண்முகம் வரைக்கும் இந்த படத்தை பார்க்க வைக்கணும் கண்டிப்பா. ஜனநாயகன் அதெல்லாம் இவங்க சும்மா அதுக்கு பிஜேபினா அடி அடி வாடன்னா அடி அவ்வளோதான். இதில் நான் திரும்ப திரும்ப கேட்குறேன், எங்கே அது இன்னைக்கு தான் ஹியரிங் வருது, ஆமா. ஜனநாயகன் ஹியரிங். அதனால் எங்கே உங்களுக்கு பிரச்சனையுடைய ஆணி வேறு என்ன தட்கலில் போட்டு நீங்கள் கேட்குறீங்க. அப்போ அவங்களுடைய நடைமுறை வரும்பொழுது ஜனவரி 9 உங்களுக்கு ரிலீஸ் ஆகாதுங்க, நாங்கள் ரிவைஸ் பண்ணோன்றாங்க. அவ்வளோதானே. அப்போ ஜனவரி 9லேருந்து பொங்கல் முடிகிற வரைக்கும் மெகா வசூல் கொள்ளை லாபம் அடிக்கிறதுக்கு தடையாக இருக்குதுன்றது அவங்களுடைய பிரச்சனை. அது கரெக்டு. பேஸ் சண்முகத்துக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை இருக்கு? 22ஆம் தேதி ரிலீஸ் ஆனால் பேஸ் சண்முகத்துக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்ல 9 ரிலீஸ் ஆயிருந்தா என்ன சந்தோஷம் என்ன வந்திருக்கு? உங்களுக்கு வாட்டி ஏதாவது கொடுக்க போகிறாங்க? அதான் நான் வச்சுக்கினேன், புஷி வருவார், ஆனால் வச்சுக்கினேன் இவ்வளோ வந்துக்குதுன்னா 100 ரூபா டிக்கெட் 1000 ரூபாய்க்கு விற்றுருக்கோண்ணா அப்படின்னு. உங்களோட ஒரு 10 டிக்கெட் தரோம்னு சொல்ல போறாங்க. என்ன கதை இது? ஒரு பிரச்சனையில் எதில் தலையிடணும் எதில் தலையிடணும், அதனால தான் இவர்கள் மதிப்பிலேருந்து மரியாதை இழந்து போயிட்டாங்க. எந்த விஷயத்தில் எப்படி தலையிடணும், எப்படி முன்ன இருந்தாங்க மார்க்சிஸ்டுகள், முன்ன பிரச்சனை அடிப்படையில் பேசுவாங்க, நேரடியாகவே சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அப்படி பார்த்துருந்தா திருப்பரங்குன்றம் கரெக்டாக சொல்லியிருக்கணும். ஆனால் திருப்பரங்குன்றம் மேட்டரில் இவர் தான் முதல்ல அந்த அந்த இவர் வெங்கடேசன் தான் தப்பாக ரியாக்ட் பண்ணார். இல்லைன்னா அந்த பிரச்சனையே எப்படி இந்த பிரச்சனையே வேறு மாதிரி தான் இருக்கும். அப்போ இவர்கள் தான் இந்த பிரச்சனையை பெருசாக்குற வேலையை பண்ணுறாங்க அப்படின்றது. அதனால் ஜனநாயகனுக்கு கூடுதலாக ஒரு பதிவுன்னு ராகுல் காந்தி போட்டு போயிருக்காரு. ஆனால் ராகுல் காந்திக்கும் விஜய் நன்றி சொல்லவில்லை. அது யாருக்குமே சொல்ல மாட்டார். யாருக்கும் சொல்ல மாட்டார். அவருக்காக அவரே கூட ஒரு அறிக்கை விடவில்லை. விட மாட்டார். அவருக்கு அவரே சொல்ல, ஏன்பா என்னை போட்டு அடிக்கிறாங்கப்பான்னு சொல்லவே இல்லை. ஆனால் இவங்களே அவரை போட்டு அடிக்கிறாங்கன்றான். ஏன்பா சம்மந்தப்பட்டவங்க சொன்னாங்களா? இல்லை இல்லை அந்த கட்சி சொல்லிச்சா? எதுவுமே சொல்லல. இல்லை யாராவது நிர்வாகிகள் எல்லாருக்கும் ஸ்ட்ரிக்ட் ஆர்டர், பேசக்கூடாது. ஜனநாயகன் படத்தை பற்றியே பேசக்கூடாது, ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் எல்லாரும். கண்டிப்பான. இது தொடர்ந்து இந்த தமிழக வெற்றி கழகத்தில் மீண்டும் ஒரு சின்ன குழப்பங்கள் இருக்கிறதுல மெயினாக இப்போ பார்க்க வேண்டிய குழப்பங்கள் என்னென்னா, இந்த பொங்கல் திருவிழாங்கிறது எந்த விஷயத்தையுமே இப்போ கட்சி சார்பாக கொண்டாடவே இல்லை. இந்த சமத்துவ பொங்கல்ங்கிற ஒரு விஷயத்த திமுக இந்துக்களுக்கு எதிராக கருத்துக்களை சொல்லியிருந்தாலுமே, இந்த பொங்கல் விஷயத்த அவங்க சமத்துவ பொங்கல், அந்த பொங்கல், இந்த பொங்கல் ஏதோ ஒரு வடிவத்தில் கொண்டாடிடுறாங்க. இந்த பொங்கல் விஷயங்களில் தாவேக்கா கிறிஸ்மஸை கொண்டாடி பிரைஸ் தள்ளாடுன்னு சொல்லிட்டு இருந்த தாவேக்காவோட தலைவர் இப்போ வரைக்கும் பொங்கல் விழாவை பற்றின விஷயங்களை எதையுமே பேசலை. எந்த ஒரு ஃபங்க்ஷனும் கொண்டாடப்படலை. இந்த கட்சி எதுக்கான கட்சியாக தான் பார்க்கப்படுது? முதல்ல ஒரு சின்ன திருத்தம் சொல்லிடுறேன். திமுக இந்துக்களுக்கு எதிராக எல்லாம் அதெல்லாம் இல்லை, சில கருத்துக்களை பரப்பிட்டு அவர்கள் சில விஷயங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இந்த பெரியார் கருத்துக்கள் ப்ளஸ் இதுன்னு குழப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. திமுகவினர் அப்படி கிடையாது. என்னன்னா பொங்கல் பண்டிகை கொண்டாடுவாங்க, தீபாவளி வாழ்த்து சொல்ல மாட்டேன்னு அந்த தலைமை பைத்தியக்காரத்தனம் பண்ணிட்டு இருக்குது. விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து சொல்ல மாட்டேன் தலைமை பைத்தியக்காரத்தனம் பண்ணுது. ஆனால் கீழே எல்லாருமே பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறாங்க, தீபாவளி கொண்டாடுறான், எல்லாம் பண்ணுறான். நம்ம அதை தான் சுட்டி காமிச்சிட்டே இருக்கிறோம். இந்துக்களுக்கு எதிராக அப்படின்லாம் கிடையாது. இந்துக்களுக்கு அதாவது பிஜேபியை இங்கே முன்னிறுத்தி இந்துத்துவா நிறுத்தி அதில் ஓட்டு வாங்கலான்னு ட்ரை பண்ணுறாங்க. அது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பயன்படுத்துகிறாங்க. அதுதான் அவர்கள்ட்ட இது. நம்ம அந்த வேறுபாடை புரிஞ்சுக்கணும். இவர்கள் தாவேகா அங்கே சொல்லிட்டு வந்துக்கிறாரு பொங்கல் விழா நிகழ்ச்சிலாம் இருக்குதுன்னு. அதுக்காகவாவது எதாவது பண்ணணும். ஆமாம், யார் இது கட்சியாக? அது நான் தான் சொல்கிறேன், பால்வாடி கட்சின்னு. ஒவ்வொருத்தரும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த பண்டிகையோ இந்த இதெல்லாம் கிடையாது. அவங்களாம் எலைட்டு, அவங்க வேறு லெவலில் இருக்கிறாங்க. நியூ இயர் கொண்டாட சொன்னால் கொண்டாடுவாங்க, நல்லா பாருக்குன்னு. இதுக்கான ஆள் கிடையாது. அவங்க சும்மா லோக்கலில் அப்படியே உருட்டிகிட்டு இருந்தார். ஒரே ஒரு தடவை இந்த மாட்டு வண்டியிலலாம் போய் பொங்கல் கொண்டாடினார். இந்த கில்லி படம் புதுசுன்னு நினைக்கிறேன். மற்றபடி அவர் போன பொங்கல்லாம் கொண்டாடினாங்களா? அவங்க வீட்டில் கொண்டாடிப்பாங்க நினைக்கிறேன். கண்டிப்பாக. இது தொடர்ந்து அதிமுகவோட விஷயங்கள்ல அதிமுக பொறுத்த வரைக்கும் பொதுச்செயலாளரை பொறுத்த வரைக்கும் அந்த நேர்காணல் நோக்கி போயிட்டு இருக்காரு. கூட்டணி விஷயங்களை பில்டப் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு காரணம் 23ஆம் தேதி பிரதமர் வரும்பொழுது அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களும் நம்ம மேடையில் ஏற்றிட்டு இனி பிரச்சாரங்களை வேகமாக எடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் அவர் போயிட்டு இருக்காரு. இதில் ஒரு சின்ன குழப்பங்கள் வர்ற மாதிரி விஷயம் என்னன்னா, அந்நியர் இப்போ வரைக்கும் ஒரு பார்த்தீங்கன்னா நிரந்தர முடிவு எடுக்க முடியாமல் இன்றைக்கும் திணறிட்டு இருக்கிற மாதிரியோ அல்லது வேறு குழப்பங்களை உருவாக்கிட்டு இருக்கிற மாதிரியே தெரியுது. என்ன சொன்னாங்க, மாவட்ட செயலர் எல்லாத்தையும் லெட்டர் கொடுத்தேன், எல்லாருமே எழுதி கொடுத்துட்டீங்க, எல்லாருமே நான் படிச்சுட்டேன் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னாருங்க. மாநாட்டில் சொன்னாங்க. நான் தை பிறந்தா வழி பிறக்கும், நான் மாநாட்டில் தை பிறந்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன்னு. நேற்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மீண்டும் நான் மாவட்ட செயலர்களோட கூட்டத்தை கூட்ட போகிறேன், மாவட்ட செயலர்களோட பேச்சை கேட்டு அதுக்கப்புறம் கூட்டணியை பற்றின விஷயங்களை நான் பேச போகிறேன் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த விஷயம், இந்த குழப்பங்கள் என்ன காரணம்னா? இவங்களுக்கு டிமாண்டு ஜாஸ்தி. கட்சியை கொண்டு போகணுன்றத விட டிமாண்டு ஜாஸ்தி. 2006 9%, 2009 10.8% தனிச்சு நின்று
எப்போ பேர் 2011 29 எம்எல்ஏக்கள் 8 பாயிண்ட் சம்திங் ஓட்டு. இவ்வளோ ஒரு செல்வாக்கு மிக்க தேமுதிக அவருடைய உடல்நலம் பாதிக்கப்பட்டது நேரடியாக இந்த சந்திரகுமார் போன்ற திமுக ஆதரவாளர்களால் கட்சி உடைக்கப்பட்டது. அப்போ கட்சிக்குள்ளேயே விளையாண்டாங்க. ஆமாம். அது ஜெயலலிதாவுக்கு கடுப்பாகி பெரிய சண்டையாகி அதற்கு பிறகும் கூட இவர் எதிர்க்கட்சி தலைவராக இயங்கியிருக்கலாம். அதுலேயும் இவர் தப்பு பண்ணார். பண்டூட்டி ராமச்சந்திரன் பேச்சை கேட்கல. ஒரு அமைதியான எதிர்க்கட்சி தலைவராக அழகாக நகர்த்திட்டு ஒரு 2 வருஷம் ஸ்ட்ராங் பண்ணிட்டு அடிச்சிருக்கலாம். ஒரு 2 மாதத்துக்குள்ளேயே எதுனப்போ ஜெயலலிதா வச்சு செஞ்சு விட்டாங்க. இவருடைய ஆதரவாளரில் இவர்கிட்ட இல்லைன்றது தான் அன்னைக்கு வரலாறு. 13 எம்எல்ஏக்கள் ஜெயலலிதாவை நோக்கி நகர்ந்தாங்க 3 மாசத்துல. அப்போது இதெல்லாம் விஜய் போன்றவர்களுக்கு பாடம். இன்றைக்கி வந்து தலைவன் தளபதின்னு சொல்கிறவன்லாம் பிரச்சனைனா காணப்படுவான், திட்டுவான். ஆமாம். இதை எல்லாரும் அனுபவிச்சிருக்காங்க. ஜெயலலிதா, எம்ஜிஆர், கலைஞர், விஜயகாந்த், காங்கிரஸ் கட்சியில் எல்லாருமே அனுபவிச்சிருக்காங்க. வைகோ எல்லாம். அப்போ வைகோ எப்படி திட்டினாரு, இப்போ எப்படி வந்து நிற்கிறாரு, நாளைக்கு திட்டுவார். அந்த மாதிரி அவரும் நடந்திருக்காரு. அப்போ இப்படிப்பட்ட இது எல்லா அரசியல்வாதிகளுக்கும் பொருந்தும். விஜயகாந்த் அந்த இழப்புக்கு பிறகு எந்திக்கவே இல்லை. அதற்கு முக்கிய காரணம் கட்சியை இவங்க டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. லாப நஷ்டத்திலே இயங்கினாங்க. எப்படி பாமக வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே லாப நஷ்டத்திலே இயங்குச்சோ அதே மாதிரி தான். அதாவது அன்னைக்கு ரேஞ்சுக்கு மக்கள் வந்து எதிர்ப்பாக ஒரு கட்சி மேலே இருப்பாங்க. கண்டிப்பாக இந்த கட்சி வந்து மக்கள் போராட்டத்தில் இருக்கும், இது இந்த அணி தான் ஜெயிக்கும்னு தெரியும். இவர்களும் அதே அணி செஞ்ச வேலையை 5 வருஷமாக செஞ்சுருப்பாங்க. தேர்தல் நேரத்தில் அப்படியே தலைகளை பல்ட்டி வச்சு இந்த சைடு போவாங்க, லாப நஷ்ட கணக்கு போட்டு. அப்போது அந்த அணி ஜெயிச்சிருக்கோம், இவங்க ஒன்றும் இல்லாமல் போயிருப்பாங்க. இது 2019 சரி, 2021 சரி, 14 ஜெயலலிதா கூட போயிருக்கலாம், ராமதாஸ்லாம். இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்தது. இவங்களும் தேமுதிகவும் அதே மாதிரி தான் தப்பாக முடிவெடுத்து 2019 திமுக அணிக்கு வந்திருக்கலாம், 2021 திமுக அணியில் வந்திருக்கலாம். ஆனால் பண்ணல, இந்த சைடு போய் ஒன்றும் இல்லாமல் போனாங்க. இப்போவும் சொல்கிறேன், ஜெயிக்கிற அணி 5 வருஷமாக நீங்கள் திமுக எடுத்து பேசிட்டீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. உங்களை படாத பாடுபடுத்துனது திமுக தான், அந்த அளவுக்கு பண்ணாங்க. ஆனாலும் நீங்கள் வந்து விஜயகாந்துடைய எண்ணத்தை மீறி திமுகவோட பேச்சுவார்த்தை போகிறீங்க, மாவட்ட செயலாளர் கூட்டத்தை நடத்துகிறீங்க, பொட்டி வச்சு எழுதி வாங்குறீங்க. எல்லோரும் என்டிஏ போகணுன்ற மாதிரி கருத்து, மெஜாரிட்டி கருத்து வந்துடுச்சு. இப்போ அது பிரகாரம் போயிடணும். ஆனால் டிஎம்கே வலுவாக பேசிகிட்டு இருக்குது. அப்போ என்ன பண்ணுறது, தடுமாற்றம். பையனும் என்டிஏ போகணுன்றாரு. அப்போ இந்த பிரச்சனையில் மறுபடியும் மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டி மாவட்ட செயலாளருக்கு இவங்க கருத்தை கொண்டு போய் திணிக்க வைக்க பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். இப்படி தான் அப்படின்னு வைக்கிறதுக்காக அந்த கூட்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கூட்டத்துலேயே அதான் மோதல் வெடிச்சு. நான் உண்மையிலே சொல்கிறேன், தேமுதிக கண்டமாயிடும். ஏன்னா கட்சி வந்து காலத்துக்கு ஒவ்வாத கருத்து எடுத்திங்கன்னா பலமான கட்சியாக தான் நிற்கும். பலம் இல்லாத கட்சியாக இருந்தால் அதில் 10 பேர் உடச்சிட்டு நாங்கள் அதிமுக ஆதரவுன்னு போனாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் காலத்துக்கேற்ற முடிவு எடுக்கிற கட்சி தான் ஜெயிக்கும், நிலைச்சிருக்கு. இன்றைக்கி இந்த குழப்பம் பண்ணுறதெல்லாம் உங்களை வந்து கீழே அதிமுக தொண்டர்கள் எப்படி பார்ப்பாங்கன்றது தெரியும். நீங்கள் போகிற முடிவு, எடுக்கிற முடிவு கடைசி வரைக்கும் டைலமானா நீங்கள் வந்து அவங்களோட ஒரு ஜெல்லாக முடியாது. இன்னொரு பக்கம் என்ன சொல்லப்படுதுன்னா, பாமகவோட சீட்டை வந்து அந்நியார் அவர்கள் கேட்குறாங்க. பாமக நீங்கள் எவ்வளோ சீட்டு கொடுப்பீங்களோ அதே சீட்டு எங்களுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேரம் நடந்துட்டு இருக்குதான்னு சொல்லப்படுதுன்னு. நம்முடைய உயரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் ஆசைப்படணும். அப்படி இப்படின்னு ஆட்சி கொண்டு வந்து 2% கொண்டு நிப்பாட்டிங்க. அந்த 2%ம் ஏடிஎம் கூட சேர்ந்ததுனால அந்த விருதுநகரில் வாங்கின வாக்குகள்லாம் கணக்கில் சேர்த்தா உங்களுக்கு அது 2%. அப்போ நீங்கள் ஒன்றும் இல்லாதப்போ அவங்களுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்க. ஒரு ராஜ்யசபா கொடுக்குறாங்களா, அது 39 எம்எல்ஏ சமம். நம்ம சமம். ஆனால் அதை பற்றி கவலைப்படாமல் இந்த போக்கை எடுக்கிறாங்க. ஒருவேளை விஜய் என்டிஏ வந்தாருன்னா உங்கள் கதி நான் நினச்சி பாருங்கள். இவங்களே அனுப்பி வச்சுருவாங்க, போமா அடி போயிட்டோமா அப்படின்னு. அதனால் இவர்கள் பண்ணுறது தப்பு. அவங்க டிமாண்டை கிரியேட் பண்ணி பண்ணலான்னு பார்க்குறாங்க. இப்போ வரைக்கும் நான் நம்புகிறேன் அவங்க என்டிஏ கூட்டணி வருவாங்க. கண்டிப்பான தொடர்ந்தன. தமிழ்நாட்டில் பல செய்திகள் வந்து மறுக்கப்பட்டு வர்றதுக்கு மெயினான காரணம் ஊடகங்கள். அதை வந்து அடிக்கடி வெளியெடுத்து போடுறதுல முக்கிய பங்கு வந்து பாமகவோட தலைவர் அன்புமணி அவர்கள் தான். அவர் மேலே வந்து ஒரு விதமான ஒரு மரியாதை வந்து கூட்டிகிட்டே போகிறதுக்கு காரணம், இன்றைக்கு கூட ஒரு விஷயத்தை எடுத்து போட்டிருக்காரு. திருத்தணியில் வந்து டிசம்பர் 27ஆம் தேதி பாதிக்கப்பட்டவங்க ஒரு 41 பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தாங்க, 2 பேர் உயிர் போயிருந்தது. அதற்கு காரணம் வந்து பாக்டீரியா கலந்த நீரை விநியோகம் பண்ணதுனால தான் அந்த மாதிரி பெரிய ஒரு இழப்பு நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை போட்டிருக்காரு. அதுக்கு ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு கண்டனத்தையும் தெரிவிச்சிருக்காரு. இதை தொடர்ந்து விவசாயிகளுக்கு வந்து என்னமோ பெருசாக நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னு சொல்கிறீங்களே, இழப்பீட்டு தொகையை இன்னும் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஒவ்வொரு விஷயத்திலையுமே அவரோட கேமை கரெக்டாக ப்ளே பண்ணிகிட்டே இருக்காரு. எப்படி பார்க்குறது?
அந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் மொத்தம் 3 இடங்கள்ல 2 இடங்கள்ல குடி தண்ணீர் குடித்தவங்களுக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை. ஒரு இடத்துல குடித்தவங்களுக்கு அட்மிட் ஆகி 2 பேர் உயிரிழப்பு வரைக்கும் போயிருக்குது. அந்த நீரை சோதிச்சப்போ அதில் ஒரு வகையான பாக்டீரியா கிருமி இருக்கிறது தெரிஞ்சிருக்குது. பாக்டீரியா கிருமி கலந்த குடிநீர் இல்லை. குடிநீரில் குளோரின் கலந்தால் அந்த கிருமி இறந்து போயிடும், இருக்காது, பாதிப்பு இருக்காது. ஓகே. குளோரின் கலக்கலை. அப்போ எவ்வளோ அலட்சியம்! குளோரின் கலக்கல்னா இந்த மக்கள்னா டயரியா வரும், மற்றது வரும். ஆமாம். உயிரிழப்பு வரைக்கும் கொண்டு போகணுன்னா இப்போ பிரச்சனை பெருசாக இருக்குது. டயரியா வந்தால் பெரிய தெரியாது. அப்போ இந்த அதிகாரிகள் இந்த இவர்களுடைய அலட்சியம் அந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்றதான் அவர் சுட்டி காமிக்கிறார். ஒரு பாதுகாப்பான குடிநீர் கொடுக்கறதுக்கு கூட எல்லாரும் கேன் வாட்டர் யூஸ் பண்ணுறதில்ல. உங்களுக்கு இன்னும் அடிப்படை மக்கள் வந்து இந்த தண்ணீர் தான் நம்பியிருக்காங்க. அப்போ அது வந்து பாதுகாப்பாக குளோரின் கலந்து கொடுக்கணும். அதை பண்ணாதவுடைய விளைவு தான் 27 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு இழப்பீடு கொடுக்கணுன்ற உட்பட சொல்லியிருக்காரு. இது பெருசாக ஊடகங்கள்லையும் மற்ற இதுலேயும் பெருசாக வரல. இதே மாதிரி தான் விவசாயிகள் இன்றைக்கி பொங்கல் கொண்டாட்டு விவசாயிகள் அது இதுன்னு உருட்டுறாரு. அது என்ன பொங்கலுக்கு ஒரு பாயம்மா, ஒரு சேட்டம்மா, ஒரு பிராமணர் மடிசார் கட்டினாம்மா. மடிசார் கட்டினவங்கன்னா முற்படுத்தப்பட்ட வகுப்பு தானே. ஆமாம். அப்போ பிற்படுத்தப்பட்ட வகுப்பு பட்டியலிருந்து சேர்ந்த 2 பேர் இருக்கணும்ல, பெண்கள் இல்லை, அவங்க மட்டும் ஏன் இல்லை? அப்புறம் இவங்க வீட்டம்மா, பாயம்மா, சேட்டம்மா, மடிசாரம்மா, வீட்டம்மா, அதுக்கப்புறம் பாதிரியார் அம்மா, அப்புறம் வந்து புத்தம்மா வந்து இல்லை. புத்தம்மா இல்லை. புத்தம்மாலாம் ஏன் இதுலயே கிடையாது. மடிசாரம்மாக்குறாங்க. அப்போ 2 பிற்படுத்தப்பட்ட அம்மா, அது இல்லை, பட்டியலின அம்மா இல்லையே. அப்புறம் இன்னொரு அம்மா, யாரோ ஒரு அம்மா வச்சா மொத்தம் 5-6 பேரை வச்சுட்டு இவர் பொங்கலுக்குன்றார். இது அதே மாதிரி நீங்கள் பரிசளிப்புலாம் பாருங்களேன், கட்டாயம் ஒரு புர்கா இருக்கும். ஆமாம், ஒரு புர்கா இருக்கும். இந்த இடம் கூட ஏதோ ஒன்று கொடுத்தாரு, ஒரு புர்கா கிறிஸ்துவர்களை காமிக்கிறதுக்கு ஒரு இது, இந்துக்களை காமிக்கிறது, பட்டியலினத்தை காமிக்கிறது, இந்த மாதிரி அப்படி இதெல்லாம் கொடுப்பாங்களாம். இவங்க வந்து எல்லாருக்கும் மாணவர்கள் அப்படின்னு உருட்டுறது. விவசாயிகள் ஆனால் இதில் என்ன தெரியுமாண்ணா, இந்த பிஜிஎம் போடுறத தயவுசெய்து நிப்பாட்ட சொல்லணும்ண்ணா. இந்த ஜிவிஎம்ல இருந்து அனிருத் வரைக்கும் அடிப்படையில் கை அநியாயத்துக்கு பண்றாங்கண்ணே. அவங்க வாழ்க்கை அதில் தான் ஓடி நிற்குது. அவர் கிண்டது எல்லாத்துக்கெல்லாம் பிஜிஎம் ஆன யாரு பேருன்றா 6 டீமுங்க என்ன பண்ணுவான் உழைப்பு. அவன் என்ன ஸ்ட்ராட்டஜியா சொல்லுவான் தலைவர் எப்படின்னு சொன்னானா அடி விழும். அப்போ நல்லதே சொல்லணும். அப்போ அவன் சினிமாவை தான் நாடக மாடல் கவர்மெண்ட் தானே. நான் வரும்போதே அதுக்கு ஒரு பிஜிஎம், கிண்டும் போது ஒரு பிஜிஎம், அள்ளி போடும் போது ஒரு பிஜிஎம், சாப்பிட கொடுக்கும் போது ஒரு பிஜிஎம், இவர்கிட்ட காண்டி கொடுத்துட்டு நின்றுக்கிறாப்புல. நீங்க இந்த நியூஸை நீங்க பார்க்கல நீ காலையிலேயே ஓய்வு அடுத்து எம்கேஎஸ்ல என்ன தெரியுமாண்ணே, சங்கீத பத்தி இங்க தலைவர் பேச போறார் முதல்வர் அவர்கள். எப்படி பார்த்தீங்கல்ல, அதாவது விஞ்ஞான ஆர்வலர், தொல்லியல் ஆதரவாளர், பாடலாசிரியர், சங்கீத வித்வான்கள் அவள் தான் ஏதாவது சொல்லி கம்பு சுத்துறது அது மறந்துட்டோம். அது அந்த மாதிரி பல அவதாரங்கள் தலைவரே இப்படிலாம் எடுத்தீங்கன்னா தான் அவங்கெல்லாம் நம்ம ரீச் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. மருத்துவமனையில் கொண்டு போய் வைத்தியம் பார்க்குற மாதிரி ஸ்டெத்தோஸ்கோப்லாம் எப்படி தலைவரை சூப்பர் பாட்டு போடு, அது டாக்டர் அப்படின்னு சகலகலா டாக்டர் அந்த சீனை பண்ண வச்சிடக்கூடாது. அது கமல் சார் வந்து வேகமா வந்து பார்த்தோன்னா நான் 2 பேர் கிராஸ் ஆக நிப்பாட்டி போட்டு அந்த சீனை போட்டு வச்சிடக்கூடாது. ரொம்ப ஓவராயிடும். இது வயசுக்கு தகுந்த மாதிரி போடுவாங்க. இதெல்லாம் ரொம்ப கேலிக்கு இருந்தால பண்ணல சொல்லியிருப்பாங்க. அது தலைவரை டாக்டர் ஸ்டெத்தோஸ்கோப்லாம் போட்டு போய் பண்ணுங்க இதுல பண்ணாங்கல்ல. ஆமா, ஏற்கனவே இது கொரோனா பிரசம் மட்டும்லாம் போனாரு. அவர் நேரம் ஸ்பேஸுக்கு போற நினைச்சிட்டு போயிடுறாரு. அதனால அந்த அளவுக்கு அவர் என்ன சொன்னாலும் ரெடி. பிஜிஎம் நல்ல பிஜிஎம் போடுவியா தலைவர், இதை பாருங்க தலைவர், அந்த அளவுக்கு அவர் வந்து ரெடியா இருக்காரு. ஃபுட்பால்லாம் இறங்குங்க தலைவர்னு கூட பண்ண போறாங்க பாருங்க. அது கடைசி ஆக போகுது. தலைவரை பஸ்ல போறீங்க, டப்புன்னு ரன்னிங்ல இறங்குறீங்க தலைவரை, வலையோசை பாட்டை போட்டு விட்டுருவாங்க நினைக்கிறேன். அந்நியாரோடையா. அதாவது அவரு இறங்குற மாதிரி இருந்தா அதையும் செஞ்சிருவாங்க. ரன்னிங்லேயே இறங்கி வந்து அப்படியே நிற்கிறீங்க அப்படின்னு அவரு வயது இது காரணமாக இது பண்ணல. இல்லாட்டி என்ன வேணாலும் அவரை வச்சு பண்றதுக்கு ரெடி ஆகுறாங்க. இது அவர் ஒத்துழைக்கணும். அது ஒண்ணு. ஒரு 10 வருஷம் பின்னாடி இருந்தா பண்ண வச்சிருப்பாங்க. இது ஒண்ணு. ஏன்னா சைக்கிள்லாம் ஓட்ட விட்டாங்கல்ல. ஆட்சிக்கு வந்த பிறகு கூட சைக்கிள் ஓட்டினாரு. எவ்வளவு ஓட்டினாரு. அப்புறம் ஜிம்லாம் போட்டாங்க பாருங்க. ஆமா, அது பெரிய இது இல்லை ஜிம் எடுக்கிறதுலாம். அதனால அவர் எதுல எல்லாத்துக்கும் ரெடி. நான் ரெடி, நீங்க ரெடியா அப்படின்னு கேட்பாரு பாருங்களா. அதே தான் இதுல என்னன்னா, பொங்கல் போய் கொண்டாடுறாரு, உழவர்கள் பத்தி பேசுறாரு, எல்லோரும் நம்ம ஆட்சியே இருக்கிறாங்கன்றாரு. ஆனால் விவசாயிகளுடைய நிலைமை ஒரு நாள் வருமானம் 30 ரூபா தான், மாத வருமானம் 900 ரூபா. ஏன் சிட்டியில் ஒரு நாள் வருமானமே 900 ரூபா சாதாரண இந்த எளியவர்களே பார்க்குறாங்க. அப்போ விவசாயிகளுடைய வாழ்க்கை நிலம் எப்படி இருக்கு பாருங்க. இது இல்லாமல் இவர்கள் ஒரு குவிண்டால் கொடுத்த தொகை, ஊக்கத்தொகை 181 ரூபா தான். அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. 81 ரூபா
ரூபா 81 ரூபா தான். தான் தரும். அப்போ இவர்கள் விவசாயிகளை எப்படி பார்க்குறாங்க? நெல் கொள்முதல்ல பார்த்தோம்ல பார்த்துட்டோம்ல அதுதான். என்னென்ன பண்ணாங்கன்னு. கதிரை பாதிக்கப்பட்ட இதை ஆபீஸ்க்கே அப்படியே வர பேசி வச்சு பார்த்தார்ல. அதை இப்போ தான் போயிட்டு இருப்பாப்ல. போயிருப்பா. ஏன்னா இப்போ நிலைமை கொஞ்சம் போன மாசத்தோட இந்த மாசம் மோசமாயிட்டே வருது. மாசம் மோசம் மோசமாகுது. அதனால தான் இந்த இதெல்லாம் நடக்குது. இப்போ அதை வந்து விவசாயிகளுக்கு இன்னொன்று இந்த 2 லட்சம் ஏக்கர் வாடினது வாடினது. இழப்பீடு தொகை கொடுக்கல. பயிர் காப்பீடு விஷயம் என்னன்னா சிஎம் நம்மளை எங்கே சிஎம் கேட்க போறாரு அப்படின்றதான் ஒவ்வொருத்தருக்கும். இந்த எம்ஆர்கே பன்னீர்செல்வம்லாம் கலைஞர் காலத்தில் மினிஸ்டர் இருந்தாப்புல கொஞ்சம் பயந்துக்கிட்டுலாம் வேலை செஞ்சார். இப்போலாம் அதெல்லாம் கிடையாது. யாருக்கும் யாரை பற்றியும் பயம் இல்லை. போடா அப்படின்ட்டு. இன்னொன்று ஒரு கோபம் இருக்குது. என்ன வேலை செஞ்சான்னா நீ சேகர் பாபு தானே முக்கியத்துவம் கொடுக்குற அப்படின்ற ஒரு கோபம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேர்ந்து எல்லாருமே வந்து இன்னொன்று நான் எங்கே முடிவெடுக்கிற இடத்துல இருக்கிறேன். ஃபைல் வருது கையெழுத்து போட சொல்கிறீங்க. நான் எதுக்கு பண்ணணும் அப்படின்னு. அதிகாரிகள் நமக்கு இதில் என்ன அதான் தேருதா இது அப்படின்னு. அதனால் என்ன ஆகுதுன்னா இந்த கவர்மெண்ட்டே அப்படியே ஒரு கலகலத்து போய் கேட்பார் மேய்ப்பார் இல்லாமல் இன்னை வரைக்கும் பாருங்கள் டிஜிபி போடல. கோர்ட்டில் கேஸ் வந்தால் என்ன போய் பதில் சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. கோட் ஆஃப் கான்டக்டே வந்துடுற நிலமையில போயிடுச்சு. வந்துடுச்சுன்னா ஹெச்ஓபிஎஃபாகவே போட்டு விட்ருவாங்க. யாரை இவங்க சீமா அகர்வாலையோ யாரையாவது போட்டு விட்ற ஏற்பாடு நடக்கும். அப்போ இவங்க வந்து கரெக்டாக பாருங்கள் தேர்தல் அறிவிக்கு முன்னாடி ஹெச்ஓபிஎஃப் போட்டுருவாங்க. போட்டோன்னா அவங்க மாற்றுவாங்கன்னு நினைப்பாங்க. அதுதான். அதனால் இவர்கள் பண்ணுற எல்லா விஷயமும் வெளிப்படையாக தெரியுது. ஆனால் இது இப்போ நான் சொன்ன அந்த விவசாயிகள் பிரச்சனை எல்லாமே ஒரு விரிவான அறிக்கையாக அன்புமணி கொடுத்துருக்காரு. மறுக்க முடியுமா அவங்களால? இதுதான் இன்னைக்கு பிரச்சனை. கண்டிப்பாக. நன்றி உங்கள் நேரத்துக்கு.